ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை உங்களுக்கு சுட்டி காண்பித்து தேவனுடைய வார்த்தையை கொஞ்ச நாட்களாக தியானித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இப்ப கடைசியாக மனம் புதிதானால் என்கிற தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்த 2வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கொத்த, அதாவது இந்த உலகத்திற்கொத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. இந்த உலகத்திற்கொத்த வேஷம் நீங்கள் தரிக்காதிருக்க வேண்டுமே ஆனால் தேவனுடைய நன்மை இன்னதென்று நீங்கள் பகுத்தறிகிறவர்களாயிருந்து, தேவனுடைய பிரியம் இன்னதென்று நீங்கள் பகுத்தறிகிறவர்களாயிருந்து, 3வது வேதம் சொல்லுகிறது தேவனுடைய பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிகிறவர்களாயிருந்து. வேஷத்தை குறித்து கொஞ்ச நாள் தியானிச்சோம். தேவனுடைய நன்மை என்ன என்பதை குறித்து தியானிச்சோம். தேவனுடைய பிரியம் என்ன என்பதை குறித்து தியானித்தோம். தேவனுடைய பரிபூரணமான சித்தம் என்ன என்பதை குறித்து எல்லா காரியத்தையும் நம்ம தியானிக்கலை. ஏற்கனவே தேவ சித்தத்தை குறித்து நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஆகையினாலே மிகவும் முக்கியமான ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து சில வாரங்கள் நம்ம தியானிச்சோம். அல்லேலூயா. அப்ப இவைகளை பகுத்தறியத்தக்கதாக, எவைகளை? தேவனுடைய நன்மை, பிரியம், பரிபூரணமான சித்தம், இவைகளை பகுத்தறியத்தக்கதாக நீங்கள் செய்ய வேண்டிய 2 காரியம். ஒன்று, இவ்வுலகத்திற்கொத்த வேஷத்தை கலைத்து போட்டு, 2வதாக உங்கள் மனம் புதிதாகுதலினாலே மறுரூபமாக வேண்டும். இந்த 2 அனுபவங்களையும் செய்தால் தான் நீங்கள் இந்த 3 காரியங்களை என்ன பண்ண முடியும்? பகுத்தறிய முடியும் என்று வேதம் சொல்கிறது. இப்ப மனம் புதிதாகிறதை குறித்து கடந்த வாரத்தில் கடைசி காரியங்களை நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் தலைப்பு நமக்கு. மனம் புதிதானால் அந்த புதிதாக்கப்பட்ட மனதும் எப்படிப்பட்டதா இருக்கும் என்பதை குறித்து கடந்த நாளில் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை உங்களுக்கு சுட்டி காண்பித்து, அந்த மனம் தேவனுடைய பிரமாணங்களினால் எழுதப்பட்டிருக்கும், தேவனுடைய பிரமாணங்களினால் எழுதப்பட்ட மனமாயிருக்கும் என்று தியானிச்சோம். அந்த பிரமாணத்தை தேவன் நமக்குள்ளால எப்படி எழுதுகிறார்? பழைய பிரமாணம் என்ன, புதிய பிரமாணம் என்ன? பழைய பிரமாணம் நியாய பிரமாணம், புதிய பிரமாணம் கிருபையினால் உண்டான ஆவியின் பிரமாணம் என்று சொல்லி, அந்த ஆவியின் பிரமாணத்தை புதிதாக்கப்பட்ட மனதில் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? எழுதுகிறார். யாருடைய மனம் புதிதாக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுடைய மனதில் கர்த்தர் தன்னுடைய பிரமாணத்தை எழுதி வைக்கிறார். சும்மா கிடையாது. அந்த பிரமாணத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து தியானித்து கர்த்தருடைய வழியிலே நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடையதான மனதிலே எழுதப்பட்டிருக்கிறதான அந்த கிருபையின் பிரமாணமாகிய ஆவியினால் உண்டான பிரமாணத்தை நீங்கள் ஒருபோதும் அசட்டை செய்து விடாதபடிக்கு, அந்த பிரமாணம் இன்னதென்று பிரிந்து கொண்டு, அந்த பிரமாணம் எனக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களை உணர்ந்து, அந்த பிரமாணத்தின் படி அதை கை கொண்டு நடந்து தேவனுடைய ராஜ்யத்தில் செல்வதற்கு நீங்கள் தான் யாராய் மாற வேண்டும்? மறுரூபமாக்கப்படுகிறவர்களாய் மாற வேண்டும். மறுரூபத்தை குறித்து அநேக பேருக்கு அநேக கருத்துண்டு. ஆனால் அதில் அநேகம் பேர் சொல்லுகிறது என்ன? நடுவானத்தில் எக்காலம் தொனிக்கும், அப்ப நம்ம என்ன பண்ணிடுவோம்? மறுரூபமாவோம். நொட்டிப்பொழுதிலே நம்ம ஆவோம். ஆமா ஆவோம், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே தேவனுடைய நீதியாகிய பாவங்கள் போக்க கழுவப்படுதலாகிய ஞானஸ்நானம் என்கிற உடன்படிக்கையை கிறிஸ்துவோடு கூட பண்ணி கிறிஸ்துவை தரித்து கொண்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று
உங்களுடைய பழைய மனுஷனை அவனுடைய சுபாவங்களையும் களைந்து போட்டு உங்களுடைய இருதயத்திலே புதிய ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய மனுஷனாகிய அந்த புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு, தேவ ஆவியானவர் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பான சாயலாய் நம் மாறும்படி. அப்ப இந்த உலகத்தில் வாழுகிறதான நாட்கையில தேவனுடைய வசனங்களை தியானித்து 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 கிறிஸ்துவுக்கு நமக்கும் இருக்கிற இடைவெளியை குறைத்து போட்டு அந்த வசனங்களை கை கொண்டு வளர்ந்து நீதியின் வசனத்தின் மேல் பழக்கம் வைத்து அந்த வசனத்தின் மேல் வாஞ்சை வைத்து அந்த வசனத்தின்படி வாழ்ந்து கொஞ்சம் கொஞ்சமா இயேசுவை போல மாறி தன்னுடைய வருகையில ஆயத்தமாகி இருக்கிறவங்க தான் மறுரூபம் அடைவாங்க. அல்லேலூயா. நீங்க நினைக்கிறது போல எப்படி வேணும்னாலும் வாழ்ந்துடலாம். கடைசி நேரத்தில் எக்கால சத்தம் தொனிக்கிறதான வேளையில நான் மறுரூபம் அடைந்துடுவேன்னு சொன்னா வேணும்னா பாடலாம். வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பே, பரமன் இயேசுவின் புன்னகை முகம் என்னுள்ளத்தில் எண்ணத்தில் நிறைந்து நிற்கும். பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதா. வாழ்க்கை பாட்டோடு கூட முடிஞ்சிடும். பாடுறவன் எல்லாம் வருகையில போவானா? போக முடியாது. யார் வசனத்தின்படி வாழ்ந்து மறுரூபம் அடைவதற்கென்று தகுதி உடையவர்களாய் தங்களுடையதான மனதை புதிதாக்கி கொண்டவர்களோ, பழைய மனுஷனுடைய ஆவியாகிய இச்சை, பொறாமை, கீழ்ப்படியாமை, கெட்ட நடக்கைகள், பொய் கூறுதல், புறங்கூறுதல், கோள் சொல்லுதல், கெட்ட வார்த்தைகளை பேசுதல், இப்படிப்பட்ட எல்லா விதமான துர்நடக்கைகளுக்கும் யார் முடிவுண்டாக்கி கர்த்தருடையதான சமூகத்திலே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின என்று சொன்ன வேத வாக்கியத்தின்படி புதிதாக்கப்பட்ட மனிதனாய் மனுஷியாய் இருக்கிறார்களோ அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்க. மற்றவங்க எல்லாம் நம்ம பாடிக்கிட்டு இருக்கலாம், பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. செத்த பிரேதத்தை படுக்க வச்சுக்கிட்டு பாடிக்கிட்டு இருப்போம். ஜோதி தோன்றும் தேசம் உண்டு, விசுவாச கண்ணால் காண்கின்றே, நம்பிதா அழைக்கும் பொழுது நாம் அங்கே. அவன் எங்க போனான்னு நமக்கு தெரியாது. அவன் எந்த இடத்துக்கு அவனுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. இன்பரா இட்டிலே மோட்சக்கரையில் நம்பிக்கைதான் சந்திப்போ. இன்பரா இன்பரா இட்டிலே இட்டிலே மோட்சக்கரையில். மாறி மாறி பாடி பாடி செத்தவன் எங்க போறான்னே தெரியாது. அவன் தகுதி உள்ளவனாய் கிறிஸ்துவுக்குள் மரித்தவனே ஆனால் அவன் உயிரோடு கூட எழும்பட்டும். முதலாம் உயிர்த்தெழுதலிலே தகுதி இல்லாம கிறிஸ்துவுக்கு வெளியே மரிச்சவேன்னா, நல்ல கவனிங்க, மகிமையை சுதந்தரிப்பதற்கு தகுதியற்றவனாய் செத்து போனது உண்மைன்னா அவன் இரண்டாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்காளியாய் நித்திய நியாய தீர்ப்புக்குரியதான அந்த உயிர்த்தெழுதலுக்கு பங்காளியாய் எழும்பட்டும். அது அவனுக்கு ஆண்டவருக்கு உள்ள பாடு. நீ நானும் பாடுறதுல ஏதாவது நடக்க போதா? ஒண்ணு நடக்க போகுது. நான் என்ன சொல்றேன்னா, உன்னுடைய மனம் இன்னும் மறுரூபம் அடையத்தக்கதாய் புதிதாகவில்லை. நம்முடைய மனம் இன்னும் ஏன் புதிதாகல? வசனத்தை கேட்கும் போது ஏற்படுகிற உணர்வு அதுக்கு பிறவைக்கு ஏன் ஏற்படல? பார்த்து கொள்ளலாம் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி ஏன் ஓடிக்கிட்டு இருக்கிறோம்? சில காரியங்களை விட்டு விடுவதற்கு நமக்கு மனதில்லை, இதனை திருப்திப்படுத்தாமல் இருப்பதற்கு நமக்கு மனசில்லை. அப்ப மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாயாச்சன்னா, பிரமாணங்களினால் எழுதப்பட்ட மனதுல அந்த பிரமாணங்கள் இருக்கிறபடியினால அந்த பிரமாணம் அவனுக்கு அவளுக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டிக்கொண்டே இருக்கும். கரங்களை கொட்டி
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடனே காத்துக்கொள்வீர். அப்ப இரண்டாவதாக புதிதாக்கப்பட்ட மனிதனுடைய மனம் எப்படி இருக்கும்னா உறுதியாய் கர்த்தரை மட்டும் பற்றி கொண்டிருக்கும். கர்த்தரை மட்டும் சார்ந்து வாழுகிற வாழ்க்கையுடையவளாய் மாறுவான். ஆமென் சொல்லுங்களேன். ஒருபோதும் மனிதர்கள் என்னை தப்பா நினைச்சுவாங்கன்னு சொல்லி மனுஷர்களுக்கு ஒத்தபடி நடக்க மாட்டான். அவன் மனுஷ பிரியனாய், அவன் மனுஷ பிரியனாய் அவள் இருக்க மாட்டாள், அவன் இருக்க மாட்டான். மாறாக அவன் தேவ பிரியனாயிருப்பா, அவள் தேவ பிரியமுடையவளாயிருப்பாள். ஆமென் சொல்லுங்களேன். அவரை எல்லா சூழ்நிலைகளிலும், வாழ்விலும் தாழ்விலும், துன்பத்திலும் சந்தோஷத்திலும், எல்லா வேளையிலும் நான் அறிந்திருக்கிற ஆண்டவரை, எனக்காய் ஜீவனை கொடுத்து என்னை மீட்டு கொண்ட ஆண்டவரை, என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற ஆண்டவரை, என்னை தன்னுடைய உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிற ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு அவரை மட்டும் நம்பி வாழுகிற ஒரு வாழ்க்கை அவனுக்குள்ளால இருக்காமே. அவன் வேற யாரையுமே நம்ப மாட்டான். நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவது எம்மாத்திரம் என்பது அவனுக்கு தெரியும், அவளுக்கு தெரியும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால், உம்மை மட்டுமே எல்லாத்திற்கும் சார்ந்து வாழ்கிறபடியினால, தன்னுடைய ஆவிக்குரிய பூமிக்குரிய சரீர பகுதிகளுக்காக அவன் உம்மை மட்டுமே சார்ந்து வாழ்கிறபடியினால நீர் அவனை பரிபூரண சமாதானத்துடனே காத்துக்கொள்வே. மலைகள் நிலை பெயர்ந்தாலும், பர்வதங்கள் மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபையை என்னை விட்டு விலக்காதபடிக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் பரிபூரண சமாதானத்துடனே என்னை காத்துக்கொள்கிற ஆண்டவராகும் என்னுடைய ஆண்டவர் என்கிறதான அறிவு அவனுக்குள்ளால இருக்கும், அவளுக்குள்ளால இருக்கும். ஆகையினாலே ஒரு முறை புதிதாக்கப்பட்ட அந்த மனம் இன்னொரு இருளுக்குள்ளாய் செல்லாதபடி, ஆண்டவர் விரும்பாத அசுத்தங்களினால் நிரம்பாதபடி புதிதாக்கப்பட்ட மனதை புதிதாய் காத்துக்கொண்டு மறுரூபம் அடைவதற்கு ஆயத்தமாவான். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்கிறவன் எப்படி இருப்பான் தெரியுமா? அசையாமல் உறுதியாய் இருக்கிற சீயோன் பர்வதத்தை போல இருப்பான். சூழ்நிலைகளை பார்த்தவன் பதற மாட்டான், பயப்பட மாட்டான். அவனுக்கு ஒன்று தெரியும், நான் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு அவரை நம்பி இருக்கிறவனாக்கும். அவருடைய கிருபை என்னை சூழ்ந்திருக்கிறது. அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை வெட்கப்படுத்த மாட்டார், என் தலையை உயர்த்துவார் என்கிற தெளிவு அவனுக்குள்ளால இருக்கும். கர்த்தரை நம்புகிறவனுடைய நம்பிக்கை எப்படி இருக்குமா? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன்னுடைய நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறார். அதுதான் உறுதியானது. எல்லா சூழ்நிலையிலும் எல்லாவற்றிற்காக தன் திறமையை நம்பாமல், தன்னுடைய பலனை நம்பாமல், மற்ற மனுஷர்களை நம்பாமல் கர்த்தரையே நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் பரிபூரண சமாதானத்துடனே தேவனாலே பாதுகாக்கப்படுவான். அவனுக்குள்ளால சமாதானம் இருக்கிறதான வேளையில அவன் மற்றவர்களோடும் சமாதானம் பண்ணுகிறவனாய், சமாதானம் பண்ணுகிறவளாய் மாறுவான். அவன் எல்லா வேளையிலும் தனக்குள்ளால சமாதானம் நதியாய் ஓடுகிறபடினால எல்லாருக்கிட்டையும் எப்படி இருப்பான்? சமாதானம் பண்ணுகிறவனாயிருப்பான். அல்லேலூயா. அவள் சமாதானம் பண்ணுகிறவளாயிருப்பா. காரணம், கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவனாய் அவனுடைய மனது இருக்கிறபடியினால, அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறபடியினால, அந்த குடும்பம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறதுனால, அந்த மனுஷி அந்த கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால, அந்த வாலிபன் அந்த கன்னிகை கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால பரிபூரண
பூரண சமாதானத்துடனே அவர்களை என்ன பண்ணுவாரு? அவர் காத்துக்கொள்வார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய நம்பிக்கை என்னிலே பெருக பண்ணி எனக்கு பெரிய தேவனுடைய பரிபூரணமான சமாதானத்தை கொண்டு வருகிறதான கர்த்தரை உறுதியாய் நான் பற்றி கொள்கிற மனதை உடையவனாய் மாறுவேன். ஒருபோதும் சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி நான் என்ன பண்ண மாட்டேன்? மாறி போகவே மாட்டேன். என் சூழ்நிலைகள் கடினமாய் இருந்தால் கூட என் ஆண்டவரை பார்க்கிலும் இந்த சூழ்நிலை சின்னது என்று சொல்லி நான் அறிக்கையிடுவேன். அல்லேலூயா. அது தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை அவமாக்கப் போவதில்லை. அது என்னுடைய ஜெப ஜீவிதத்திற்கு முடிவுண்டாக்க போவதில்லை. என்னுடைய வேத தியானத்திற்கு முடிவுண்டாக்க போவதில்லை. அந்த நம்பிக்கை இன்னும் கர்த்தரோடு கூட என்னை இணைத்துக் கொண்டிருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் தேவ வைராக்கியமுடையவனாய், தேவ வைராக்கியமுடையவளாய் மாறுவேன். அவரோடு கூட அவரை உறுதியாய் பற்றி கொண்டனா யாரு என்ன குறித்து என்ன நினைக்கிறாங்கிறத விடையும் எனக்காக ஜீவனை கொடுத்து என்னை மீட்ட ஆண்டவர் என்னை குறித்து என்ன நினைப்பார் என்கிற தெய்வ பயமுடையவனாய், தெய்வ பயமுடையவளாய் மாறுவேன். என் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை நான் என்ன பண்ணுவேன்? தேடுகிறவனாய், தேடுகிறவளாய் மாறுவேன். அல்லேலூயா. காரணம், ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறாரு, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் சிந்தைகளிலும் ஆமே நிறைய கடவது. தேவ சமாதானம் உங்க இருதயங்களில மட்டும் இல்ல, சிந்தைகளிலும் நிரம்ப கடவது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தேவ சமாதானத்தை காத்துக்கொள்கிற ஆண்டவர் பரிபூரணமாய் எனக்குள்ளாய் வைத்திருக்கிற சமாதானத்தை இழந்து போகாதபடிக்கு சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்கிற அந்த வார்த்தையின்படி அந்த பரிபூரணமான சமாதானத்தை காத்துக்கொள்கிறவனாய், காத்துக்கொள்கிறவளாய் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு உத்தமமாய் அவரை சேவிக்கிற மனம் புதிதாக்கப்பட்டவனாய், மனம் புதிதாக்கப்பட்டவளாய் மாறுவேன். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நீங்கள் வாசிக்கிறதான வேளையில், ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு. வஞ்சிக்கிறவர்களுடைய காரியங்களை குறித்து, அவர்களுடைய தந்திரங்களை குறித்தெல்லாம் நீங்கள் முன்னமே அறிந்திருக்கிறபடியினால், அழகா பேதுரு சொல்றார், ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய, அதாவது கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் மீறி நடக்கிற அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு கர்த்தரிடத்திலே வைத்திருக்கிற உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். தேவன் மேல் நம்ம வைத்திருக்கிறதான அந்த உறுதியிலிருந்து நம்மை கீழே தள்ளும்படி, தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த உறுதியை பலவீனப்படுத்தும்படி, தேவனை விட்டு நம்ம தூரமாக்கப்படும்படிக்கு சில வஞ்சகக்காரர்கள் எழும்புவார்கள். அவர்கள் தங்களுடைய தந்திரமான கட்டுக்கதைகளையும் தந்திரமான போதனைகளையும் நமக்குள்ளால வச்சு கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற உங்களுடைய புதிதாக்கப்பட்ட மனதை மறுபடியும் இருளாக்கி போடுவதற்கு முயற்சிப்பார்கள். யார் எந்த போதனை சொன்னாலும் சரி, நான் கேட்டும் அறிந்தும் வாசித்தும் இருக்கிற தேவன் என்னுடைய கரத்திலே கொடுத்திருக்கிற வசனத்திற்கு புறம்பாய் இருக்கிறதா, வசனத்தின் படி இருக்கிறதா என்பதை நிதானித்தறிகிறவர்களாய் இருக்க வேண்டும். யாரு தேவனிடத்திலே உறுதியாய் இருக்கிறார்களோ, யார் புதிதாக்கப்பட்ட மனதில் அவரை மட்டுமே எல்லாவற்றிற்கும் நம்பி இருக்கிறார்களோ, அவர்களுடைய நம்பிக்கையை சீர்குலைத்து அவர்களுடைய உறுதியிலிருந்து அவர்கள் விழுந்து போகும்படியாக, தேவனை விட்டு தூரப்படுத்தும்படியாக பொய்யான அடையாளங்களை அற்புதங்களை நடப்பிக்கிறதான வஞ்சகர்கள். அதனாலதான் சொல்றார், ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியினால். அக்கிரமக்காரருடைய அந்த அக்கிரமம் என்ன? அவர்கள் தேவன் கொடுத்த ஒழுங்கின்படி என்ன பண்ண மாட்டாங்க, வாழவே மாட்டாங்க. அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு, உங்கள் உறுதியில் இருந்து இழுப்புண்டு.
அவர்கள் செய்கிற காரியங்களை பார்த்து அவர்கள் மேல் உங்களுடைய மனம் சாய்ந்து, புதிதாக்கப்பட்ட மனம் மறுபடியும் உலக காரியங்களினாலே கரைப்பட்டு உறுதியிலிருந்து விலகி உழந்து போகாதபடிக்கு, உறுதியிலிருந்து வஞ்சகத்தில் நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருந்துன்னு சொல்லிக்கிட்டு 18வது வசனத்துல சொல்றாரு, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். நம்முடைய கர்த்தரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. அந்த உறுதியிலிருந்து நீங்கள் விழுந்து போகாதபடிக்கு, உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடி, வஞ்சகர்களுடைய வஞ்சகத்திலே இழுப்புண்டு நீங்கள் தேவனிடத்தில் வைத்திருக்கிற உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு நீங்கள் முடிவு பரியந்த நிலை நிற்க வேண்டுகிறவர்களாக இருக்க வேண்டுமேயானால் கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலே அவரை அறிகிற அறிவிலும் தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு அவருடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் நீங்கள் வளருகிறீர்களோ அந்த அளவிற்கு எவன் எப்பேற்பட்ட வேஷம் தரித்து கொண்டு வந்தாலோ, நீங்க நினைக்கிறது போல வஞ்சிக்கிறாவியாகிய சாத்தான் 2 கொம்பை வச்சுக்கிட்டு கோர பல்ல வச்சுக்கிட்டு உங்க முன்னால வந்து நான் உன்னை வஞ்சிக்க போகிறேன் என்று சொல்ல மாட்டான். ஒருவேளை அவன் தேவனுடைய வல்லமையுடைய ஊழியக்காரன் என்று சொல்லி வேதத்தை பிரசங்கிக்கிறவனும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் நடத்துகிறவனும் ஆயிருப்பான். அங்க போன அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணிருக்கீங்க, பிரமிச்சு போயிடாதீங்க, ஏமாந்து போய் விடுவீர்கள். அது தேவனால் நடக்கிறதோ என்று பாருங்கள், தேவ ஆவியானவருடைய செய்கைதானோ என்று பாருங்கள், வசனத்தின்படி வாழுகிற கூட்டம் தானோ என்று பாருங்கள். வசனத்தை பிரசங்கிக்கிறவர்களாய் மட்டுமல்ல, தங்கள் பாரம்பரியங்களினாலே தேவ கற்பனை அவமாக்குகிறவர்களாய் இருக்கிறார்களா என்று பாருங்கள். இன்னைக்கு பிரசங்கிப்பதற்கு பெருங்கூட்டம் இருக்கிறது, கேட்பதற்கு பெருங்கூட்டம் இருக்கிறது. அவர்கள் எல்லாம் எண்ணிக்கை கிடைக்காதவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் பிரசங்கிக்கிறவனானாலும் சரி, கேட்கிறவர்களானாலும் சரி, எத்தனை பேர் கை கொண்டு நடக்கிறார்கள்? கை கொண்டு நடக்கிறவர்கள் எத்தனை பேர்? தன்னிடத்திலே தேவன் கொடுத்திருக்கிற மந்தையை இழிவான ஆதாயத்திற்கு அல்ல, அவலட்சணமாய் அல்ல, கிறிஸ்துவினிடத்திலே கொண்டு சேர்ப்பதற்கு, கிறிஸ்துவுக்கு நேராக வசனத்தின்படி வசனத்தை வசனமாய் போதித்து நடத்துகிற ஊழியக்காரர்கள் எத்தனை பேர்? நீ வந்தாலும் சரி, வராம போனாலும் சரி, இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம் என்று சொல்லி கடிந்து கொண்டு போதிக்கிறவர்கள் எத்தனை பேர்? உன் பாவத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிற, பாவத்தை விட்டு மனம் திரும்பு. நீ அந்தரங்கத்திலே செய்கிறவைகளுக்கும் வெளியரங்கமாய் நியாய தீர்ப்பு கொடுக்கிற தேவனுடைய கண்கள் இரவும் பகலும் உன்னை நோக்கி கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள் சபையே. தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். இயேசு கிட்ட ஒரு பெருங்கூட்டம் இருந்துச்சு. இயேசு மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்கிறதான வேளையில அடையாளங்களை ருசித்தார்கள், அற்புதங்களை பெற்றார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், அப்பங்களை புசித்தார்கள். எல்லாம் உண்மைதான். ஆனா உபதேசம் கடினான உடனே என்ன பண்ணிட்டான்? பிரிந்து போனார்கள். இயேசு இப்ப சீசர்களை பார்த்து கேட்கிறாரு, நீங்களும் போய்விட, எல்லாம் பெருங்கூட்டம் போயிட்டுப்பா, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ? இப்ப வேதனை சொல்றான், யாரிடத்தில் போவோம்? யாரிடத்தில் போவோம்? எங்களை நித்திய ஜீவனுக்குள்ளாய் கொண்டு விடுகிற நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டே. அப்ப வஞ்சிக்கிறவன் நீங்க நினைக்கிறது போல 2 கொம்பும் கோர பல்லும் அகோரமான முகத்தையும் வச்சுக்கிட்டு வரமாட்டான். எலும்பு கூட வரமாட்டான். நீ பயந்துருவ, விழுந்துட மாட்டேன்னு தெரியும். உன்னை விழத்த வைக்கதாக வெள்ளையும் வெள்ளையும் தரிச்சுக்கிட்டே வருவான். வருவா, நீ செய்யறதெல்லாம் சரின்னு சொல்லுவா. இயேசுவினுடைய பாவங்களை ஆல்ரெடி மன்னித்து விட்டார், இனி நீ என்ன செய்தாலும் கணக்கில் வராதுன்னு சொல்லுவான். எபிரேயர்ல எழுதப்பட்ட வசனத்தையே மாற்றி போடுவான். மறுதலித்து போனவர்கள் புதுப்பிக்கப்படுகிறது கூடாத காரியம். யார் அவங்க? ஒரு முறை ரட்சிக்கப்பட்டும் பரிசுத்தாவியை பெற்றும் பரம ஈவை ருசி பார்த்தும்
இனிவரும் உலகத்தின் பலனை ருசித்தும். அதை மறுதலித்து போனவர்கள், வசனத்தின்படி வாழாம போனவங்க, மனம் போன போக்கில் வாழ்ந்து போனவங்க இனி என்ன பண்ணணுமா? நியாய தீர்ப்பு வரும் என்கிற பயத்தோடே காத்திருக்க வேண்டுமாம். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, எப்படி வாழ்ந்தாலும் பரலோகத்துக்கு போயிடலாம்னு நினைச்சிடாதீங்க. இன்னைக்கு பரலோகத்துக்கு ஆளை கொண்டு சேர்க்கணுங்கிறது வரைக்கும் நான் யாரையும் குறை சொல்லலை, என்னுடைய உள்ளத்தின் ஆதங்கத்தை தான் நான் சொல்றேன். ஆளு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத விடையும் என் சபை பெருசா இருக்கணும், நிறைய ஆத்துமாக்கள் இருக்கணுங்கிறதான் ஊழியக்காரனுக்கு தரிசனமா போயிட்டு. ஆனா சில காலங்களுக்கு முன்பு தியாகம் ஆண்டவருக்காக பண்ணினாங்க தங்களை. ஆனா இன்னைக்கு தங்களுக்காக தேவனுடைய வார்த்தையை தியாகம் பண்ணுகிறார்கள். நீங்க அந்த அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்தில் எழுப்புண்டு நீங்க தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த உறுதியில் இருந்து விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளரத்தக்கதாய் உங்கள் மனம் புதிதாக வேண்டும். புதிதாக்கப்பட்டதே ஆனால் இந்த அனுபவம் தான் இருக்கும். எதுல? கிருபையில் வளர்ந்து அவரை அறிகிற அறிவிலே பெருகுகிறதான ஒரு அனுபவம். யோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல யோபுவை பார்த்து அவனுடைய சிநேகிதர்கள் சொல்லுவார்கள், உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும். யாருகிட்ட உறுதி? தேவ பக்தி. யாருகிட்ட? தேவனிடத்தில் வைக்கிற பக்தி, அந்த நம்பிக்கை, விசுவாசம் உம்முடைய உறுதியாயும், உம்முடைய வழிகளின் உத்தமம், உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியது அல்லவோன்னு சொல்லி கேட்பாங்க அவனுடைய சிநேகிதர்கள். ஆமே. சரி, யோபு இந்த கேள்விக்கு பாத்திரனாங்க அல்லையாங்கிறது நம்ம அங்க போக வேண்டாம். அவன் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட நம்பிக்கை வச்சிருந்தான்? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்கிற உறுதியான நம்பிக்கை. அல்லேலூயா. அந்த நம்பிக்கையின் உறுதியில் இருந்தவனை கீழே விழச் செய்கிறதுக்கு 3 பிசாசு வந்துச்சு. அந்த 3 பிசாசுக்கு பேரு கூட பைபிள்ல எழுதி இருக்கு. அந்த 3 பிசாசுக்கும் சேர்ந்து ஒரு பேர் உண்டு. அதுக்கு பேர் என்னன்னா யோபின் நண்பர்கள். அதனாலதான் கடைசியில சொல்றாரு, என் தாசனாகிய யோபு பேசினதை போல நீங்கள் என்னை குறித்து எப்படி பேசல? நிதானமாய் பேசவில்லை. மனைவி வெளிப்படையாவே சொல்ல வேண்டியதை சொல்லிக்கிட்டு விலகிட்டா. ஆனா இவங்க 3 பேர் நண்பர்கள் என்கிற வேஷம் தரித்து வருகிறார்கள். 3 பேருக்கும் பேரே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் தேவனிடத்தில் இன்னும் வச்சிருக்கிற உறுதியிலிருந்து, அந்த நம்பிக்கையில் வைத்திருக்கிற உறுதியிலிருந்து, தேவ பக்தியினுடைய உறுதியிலிருந்து அவனை எப்படியாகிலும் கீழே விழத்தள்ளி தேவனை விட்டு விலகச் செய்யும்படியாக அவனிடத்தில் வேஷம் தரித்து வந்தவர்கள். நம்ம வாழ்க்கையில் இப்படிதான். நமக்கு பிடிக்காதவங்க எல்லாம் வரமாட்டாங்க. சாத்தானுக்கு தெரியும் உள்ளாலே ஏற்ற மாட்டீங்கன்னு. நமக்கு யாரை பிடிச்சிருக்கோ உறவு என்கிற பேர்ல, ஃப்ரெண்ட்ஸ் என்கிற பேர்ல உள்ளால புகுந்துரும். கிறிஸ்துவை விட்டு இடற பண்ணுகிற, எதையும் விட்டு விலகுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேர்கிட்ட இருக்கு? அது நண்பர்களாயிருக்கலாம், தோழிகளாயிருக்கலாம், உறவுகளாயிருக்கலாம். திரும்ப 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 நான் கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையின் உறுதியிலிருந்து, மன உறுதியிலிருந்து நான் விழுந்து கிறிஸ்துவை விட்டு விலகி போகும்படியான காரியங்களை மறுபடியும் மறுபடியும் என்னுடைய காதுகளில் தொனிக்க பண்ணுகிறவர்களை விட்டு நான் விலகுகிறேன். அந்த அனுபவம் நம்ம கிட்ட இருக்கா? நீங்க நினைக்கிறீங்க இப்படியே போய் நம்ம அவங்கள மாற்றிடலான்னு. சாத்தான் தந்திரசாலி. அவர்களை கொண்டு அவன் தனக்கேற்றவர்களாய் உங்களை மாற்றி விடுவான். முள்ளுள்ள இடங்கள்ல என்ன பண்ணிடக்கூடாது? விதைக்கணும்னு நினைச்சிடக்கூடாது. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. முள்ளுள்ள இடங்களில் நீங்க என்ன பண்ணிடக்கூடாது? உங்களையும் சேர்த்து வஞ்சிப்பதற்கு எத்தனிக்கிற உறவுகளோடு, தோழர்களோடு, தோழிகளோடு கூட ஐக்கியம் வச்சு நீங்கள் விழுந்து போயிடக்கூடாது. அவங்களை திருப்பணும்னு நினைச்சு நீங்க விழுந்து போயிருவீங்க. கர்த்தர் ஒரு ஆத்மாவை ரட்சிக்க நினைச்சாருன்னா நீ பேசுகிறதுக்கு அவர்கள் இடம் தருவார்கள். அவர்கள் பேசாதபடி அவர்களுடைய வாயை கர்த்தர் அடைத்து போட்டுவார். ஒருவேளை ஒன்றை கொண்டு அவங்க திரும்பப்படலைன்னா யாரை கொண்டோ கர்த்தர் அவர்களை திருப்புவார். என்னுடைய வாலிப பிராயத்தில் எத்தனையோ பேர் என்ன திருப்பணும்னு நினைச்சாங்க, யாராலையும் திருப்ப முடியலை. ஆனால் கர்த்தர் ஒரு நாளிலே என்னை திருப்பினார். ஆமென் சொல்லுங்களேன்.
அந்த உறுதி என்பதுதான் உங்களை மறுரூபத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் விரும்புகிறவர்களே ஆனால் இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவின்படி நீங்க மேக்ஸ் போடலைன்னா ஃபெயில் ஆயிருவீங்க. நீங்களா புதுசா கண்டுபிடிச்சு போடுறேன்னு யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்முலா போயிடாதீங்க. நம்ம சின்ன வயசுலேயே கணக்கு டீச்சர் ஒன்று சொல்லி கொடுத்துருப்பாங்க. சொல்லுங்க பார்ப்போம். கணக்கு செய்யும் போது என்ன பண்ணணும்? அந்த கணக்குக்கு விட கண்டுபிடிக்கிறதுக்கு வழி என்னங்கிறத குறித்து பக்கத்தில் எழுதணுமா வேண்டாமா? நீங்க எழுதியிருக்கிற விட சரியானதா கூட ஆன்சர் ஆனதா கூட இருந்தா த வே எப்படி அந்த ஆன்சரை கண்டுபிடிச்சங்கிற வே நீ எழுதின எக்ஸாம் பேப்பர்லையோ அல்லது ஹோம்ஒர்க் நோட்லையோ இல்லைன்னா அவங்க ரைட்ஸ் போடுவாங்க. போட முடியாது. ஏன்? விடைய மட்டும் மனப்பாடம் செய்துக்கிட்டு வந்து என்ன பண்ணிட்டான்? எழுதியிருப்பான். ஃபார்முலா எங்க? நீ என்ன மெத்தேடில் இந்த ஆன்சரை கண்டுபிடிச்ச? அப்படியா இல்லையா? இல்லை இப்போ ஏதாவது மாறிட்டா? எதுவும் மாறல. நம்ம தான் மாறி இருக்கிறோம். ஃபார்முலா இல்லாமலே ஆன்சரை கண்டுபிடிச்சு எந்த கிரயமும் செலுத்தாம பரலோகத்துக்கு போயிடலாம்னு சொல்லி நம்ம தான் மாறி இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம யாரோ மாற்றி இருக்கிறாங்க. உண்டா இல்லையா? சினிமா பார்க்கறது தப்புன்னு சொல்லி தெய்வ சமூகத்தில் இருந்து, ஆண்டவரே இனி நான் பார்க்கவே மாட்டேன் ஆண்டவரே, போட்ட ரீசார்ஜ் முடிந்த உடனே நான் ஆஃப் பண்ணி போட்டுருவேன் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் இனி நான் இதை பார்க்கவே மாட்டேன். சீரியல் இனி நான் பார்க்கவே மாட்டேன் ஆண்டவரே, இதையெல்லாம் பார்க்கவே மாட்டேன். சில பிசாசு நம்ம வீட்டில் வரும். கொம்பு வைக்காத பிசாசு, கொம்பு வைக்காத சில பிசாசு நம்ம வீட்டில் வரும். விருந்தாளியா வரும். அப்பா என்கிற பேரில் வரும், அம்மா என்கிற பேரில் வரும், மாமிங்கிற பேரில் வரும், மாமைங்கிற பேரில் வரும், சித்தப்பன் சித்தி, இதெல்லாம் கொம்பு வைக்காம வரும். ஏன்? சும்மா காட்சைக்கா வச்சிருக்கு. அதுல பார்க்கறதுக்கு எவ்வளவு நல்ல காரியம் இருக்கு. போட்டு விட்டா கொஞ்சம் பார்க்கலாம். இல்ல நியூஸ் பார்க்கலாம். நியூஸ் முதல்ல பார்க்க ஆரம்பிச்சது என்னதுதான்? நியூஸ் தான். நியூஸ் நம்மளை எதுவா மாற்றிட்டோம்னா லூஸா மாட்டுச்சு. முதல்ல அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஆரம்பிப்போம். நீ எங்க இருந்த தெரியுமா? பெட்ரூம்லேயே கிச்சன்லேயே போய் நின்னேன். கடைசியில் நீ என்ன பார்த்தன தெரியுமா? கொஞ்சம் எட்டி பார்த்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக தலை தூக்கம், மலரும் நினைவுகள். அப்பப்போ பார்த்துக்கிடுவா அவங்க நம்மளை பார்க்குறாவளான்னு. அவங்க அதில் மூழ்கி இருப்பாங்க. திடீர்னு சேனல் அவங்களுக்கு பிடிச்சது போல் மாற்றுவா. உனக்கு எப்படி எரியும் தெரியும்? பையங்கன்னு சொல்ல முடியாது. அடுத்து பழைய குருடி கதவை தரடி. அவங்க பார்க்காததை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அவங்க எல்லாம் கொம்பு வைக்காமல் அந்த பிசாசெல்லாம் போயிடும். ஒரு நாள் குறிப்பிட்ட நாள் தானே இருக்கும், அதெல்லாம் போகும். அது போன பிறவைக்கு போட்ட பைசா மிச்சம் இருக்குது. அது தீர்றது வரைக்கும் எதையாவது பார்த்துக்கிட்டு கட்டான உடனே விட்டுடலான்னு சொல்லி என்ன பண்ணுவேன்? போட்ட பைசா தீர்றது வரைக்கும் பார்ப்போன்னு சொல்லிக்கிட்டு ஆசை பெருகிடும். ஒருக்கா கூட ரீசார்ஜ் பண்ணிடுவோம். நான் நியூஸு மட்டும்தான் பார்த்து லூஸ் ஆகாமல் இருக்கிறேங்கிறவங்க எத்தனை பேர்? என்னைக்கு தேவையில்லாத ஒரு காரியத்தை உன் வீட்டுக்குள்ளால ஒரு நபரை அனுமதிக்கிறியோ, தேவையில்லாத காரியத்தை அவர்கள் நிமித்தம் அனுமதிக்கிறியோ, அப்பவே நீ வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து போகாதே சபையே. இது சாதாரண டிவி காரியத்தில் நான் சொல்லல. எத்தனையோ காரியங்கள்ல இப்பதான் விழுந்து கிடக்கிறோம். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், சந்தோஷமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம், வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. நம்முடைய நம்பிக்கை என்ன? நம்முடைய நம்பிக்கை என்ன? இம்மைக்குரியது அல்ல, அது மர்மைக்குரிய நம்பிக்கை. அது நித்திய ஜீவனுக்காக நான் தேவனிடத்தில் வைத்திருக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறதுல எப்படி இருக்கணுமா? அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க என்ன நம்பிக்கையை அறிக்கை இட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? அசைவில்லாமல் அந்த நம்பிக்கை. எந்த நம்பிக்கையை? நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். எந்த நம்பிக்கைன்னு சொன்ன? இம்மைக்குரிய உலகத்திற்குரிய நம்பிக்கை அல்ல, மறுமைக்கும் நித்திய ஜீவனுக்கும் உரிய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் வைத்திருக்கணும். நான் எங்க உடையவன்? எனக்கு எது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது?
நித்திய ஜீவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. நான் நித்திய ஜீவனுக்குரியவனாகும், நான் நித்திய ஜீவனுக்குரியவளாக்கும் சொல்லி சூழ்நிலைகள் எவ்வளவுதான் கட்டிடமாய் மாறினாலும் அதை அசைவில்லாமல் அறிக்கையிட்டுக் கொண்டே இருக்க வேண்டாமே சொல்லக்கூடாதா? எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமேயானால், எந்த நம்பிக்கைய? இம்மைக்குரிய நம்பிக்கை அல்ல, மறுமைக்கும் நித்திய ஜீவனுக்கும் உரியதாயிருக்கிற நான் கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற உறுதியிலிருந்து உண்டான அந்த நம்பிக்கை என்ன பண்ணணுமா? உறுதியாய் பற்றி கொண்டிருந்தா கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். அல்லேலூயா. உறுதியாய் பற்றி கொண்டிருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கிறிஸ்துவனிடத்தில் என்ன பண்ணுவோம்? பங்குள்ளவர்களாயிருப்போம். அந்த பங்குங்கிறது எதை குறிக்கிறது? நித்திய ஜீவனிலே அவரோடு கூட வாழுவதற்கு பங்குள்ளவர்களாய் மாறுவோம். அப்ப அந்த நம்பிக்கையை விட்டுட்டேன்னு வச்சுக்கைய, உன்னுடைய நம்பிக்கையை அவமாக்கிட்டேன்னு வச்சுக்கைய, அந்த உறுதியிலிருந்து விலகிட்டேன்னு வச்சுக்கைய, மர்மைக்கும் நித்திய ஜீவனுக்கும் உரிய நம்பிக்கைய இம்மைக்குரிய, அதாவது இந்த உலகத்திற்குரிய நம்பிக்கையை மாற்றிட்டேன்னு வச்சுக்கைய, கிறிஸ்துவினிடத்துல உனக்கு என்ன இல்லை? பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை. போ, கிறிஸ்துவினிடத்துல நித்திய ஜீவனில் உனக்கு பங்கு இல்லை, பாத்தியம் இல்லை, இழந்து போகிறாய். ஆகையினாலே உன்னுடைய மனம் புதிதாக்கப்பட்டிருக்கிறது உண்மையானால், அல்லேலூயா, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு கொடு. அந்த உறுதியிலிருந்து என்ன பண்ணிராத? அசைந்து விழுந்து விலகி போகாதே. அந்த உறுதியில அசைவே வராதபடி, விலகி போகாதபடி, விழுந்து போகாதபடி உறுதி இன்னும் கூடட்டும். நம்ம வீட்டில் எல்லாம் மேலே என்ன பண்ணுவோம்? காங்கிரீட் போடுவோம், அல்லது சுவர் கட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன். செங்கல், அதுக்கு சிமெண்ட் கலவை போட்டு கட்டுறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு கூட மணல் எல்லாம் செய்கிறோம், அதை நான் இப்போ சொல்லலை. கட்டிக்கிட்டு அப்படியே விட வேண்டியதானே, பூசிக்கிட்டு அப்படியே விட வேண்டியதானேயா? எதுக்கு அதுக்கு ஒரு வாரம் தண்ணி நினைக்கிற? தினமும் 2-3 வேளை எதுக்கு தண்ணிக்கு நினைக்கிற? எதுக்கு? உறுதி வேண்டும் என்பதற்காக. காங்கிரீட்டை போட்டாச்சுன்னா 22 நாளாவது அது தண்ணியில என்ன பண்ணணும்? நிக்கணும். 22 நாள் கழிச்சு தான் என்ன பண்ணணும்? அதுக்கு முட்டையெல்லாம் அகற்றணும். எதுக்கு? அது உறுதிப்படும்படியாய். உங்க வாழ்க்கை அவருடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் நாளுக்கு நாள் வளர்ந்து உறுதிப்படணும். அது வளர்ந்தா இது உறுதிப்படும் நம்பிக்கை. அது வளர்ந்து பெருகினால் இது என்ன பண்ணிரும்? நம்பிக்கை உறுதிப்படும். அந்த கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளர்ச்சி வரலன்னா நீ வனாந்தரத்திலே கரளையாய் போன செடியை போல நிற்கிற ஆளன்னா, எத்தனை வருஷம் சபைக்குள்ளால இருந்தாலும் எந்த மாற்றமும் இல்லாம இருக்கிற ஆளன்னா உறுதி வரவே வராது. நீ சொல்லிக் கொள்ளலாம், நான் வருஷத்துல 3 தடவை பைபிளை வாசிக்கிறேன், நான் பல மணி நேரங்கள் ஜெபம் பண்றேன்னு சொல்லுவேன். இது எதுவும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அல்லேலூயா. உன்னுடைய தேடுதல் உலகத்திற்குரியதாய் மாறிவிடும், உன்னதத்திற்குரியதாய் அல்ல. உன்னுடைய தேடுதல் உன்னதத்திற்குரியதாய் இருக்கட்டும். தேவனுடைய பிள்ளையே, முதலாவது உன்னதத்திற்குரியதை தேடிப்பாரு. கர்த்தர் உலகத்திற்குரியதை உனக்கு தானா தருவார். ஒரு வசனத்தை கூட வாசிப்போமே. கொலோசியர் 1:22. அந்த நம்பிக்கை நமக்கு எப்படி வருதா? கேட்ட சுவிசேஷம் என்பது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. அந்த தேவனுடைய வார்த்தை ஆகிய சுவிசேஷம் எனக்குள்ளாய் கொண்டு வந்த நம்பிக்கையிலிருந்து அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களே, ஆனால் அப்படியாகும். அல்லேலூயா. சுவிசேஷம் உனக்குள்ளாய் எதை கொண்டு வந்தது? நித்திய ஜீவனை குறித்த அறிவையும் நம்பிக்கையும் கொண்டு வந்தது. இந்த வசனம் இல்லைன்னா எனக்கு இயேசு யாருன்னு தெரியாது. சொல்றாங்க எல்லாம், நார்த்தில் ஊழியம் செய்கிறவங்க சொல்லுவாங்க, கிறிஸ்து என்றால் என்ன விலைன்னு கேட்குறாங்க, கிலோ எவ்வளவுன்னு கேட்குறாங்கன்னு. அந்த காலங்கள் எல்லாம் இப்போ கொஞ்சம் நிறைய மாறி போயிடுச்சு. நான் கேட்ட சுவிசேஷம் எனக்கு இம்மைக்கேற்ற நம்பிக்கை அல்ல, மறுமைக்கேற்ற நித்திய ஜீவனுக்கேற்ற நம்பிக்கையை கொண்டு வந்தது. அந்த மறுமைக்கும் நித்திய ஜீவனுக்கு, அதாவது பரலோகத்திற்கும் நித்திய ஜீவனுக்கும் உரிய நம்பிக்கையை எனக்குள்ளால கொண்டு வந்தது இந்த சுவிசேஷமாகிய தேவனுடைய வார்த்தை. இல்லைன்னா நானும் என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா? எல்லாருக்கும் மோட்சம் போல எனக்கு மோட்சம், நானும் அடுத்த பிறவியில் இந்த பிறவியில் புண்ணியம் செய்தேன்னா அடுத்த பிறவியில் மனுஷனா பிறப்பேன்.
இல்லைன்னா நாயாவோ பல்லியாவோ குரங்காவோ நான் பிறப்பேன்னு சொல்லிக்கிட்டு நானும் நம்பிக்கிட்டு இருந்திருப்பேன். எத்தனை பிறப்பு உண்டு? 7 பிறப்பு. ஆனால் எனக்கு பைபிள் எனக்கு கற்றுத்தந்தது ஒரே தரம் பிறப்பதும், எனக்கு சுவிசேஷம் அதை எனக்கு கற்றுத்தந்துட்டு நான் ஒருக்க தான் பிறக்க முடியும்னு. ரெண்டாவது எனக்கு ஒரு பிறத்தல் இருக்கிறது, அது கிறிஸ்துவுக்குள்ளாய் பிறக்கிற பாவமற்ற மறுபடியும் பிறத்தல். இந்த பிறத்தலுக்கு மேலே வேற ஒரு பிறத்தலை நான் அடைய முடியாது. நான் புண்ணியம் செய்தாலும் சரி புண்ணியம் செய்யலைன்னாலும் சரி, நான் நாயாவும் மாற முடியாது, பாம்பாவும் மாற முடியாது, யானையாவும் மாற முடியாது, முதலையாவும் மாற முடியாது, பிறக்க முடியாது, ஏன் பல்லியாகவும் பிறக்க முடியாது. நான் ஒரே தரம் மனிதனாக பிறப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் எனக்கு என்ன பண்ணியிருக்கு? இதை யாது எனக்கு கற்றுத்தந்தது? இந்த சுவிசேஷம். அதை விட்டு அசையாமல் உறுதியாய், அதை விட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னா அசையாமல் உறுதியாய் இருக்க வேண்டும், ஸ்திரமாய் இருக்க வேண்டும். ஸ்திரம், அந்த நம்பிக்கையில் ஸ்திரம். அந்த நம்பிக்கை போயிட்டு வந்துடக்கூடாது. கடைசியாக ஒரே ஒரு வசனம், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாகிறாது என்று அறிந்து. எதற்கு பிரயாசப்படுறோம்? மறுமைக்கும் நித்திய ஜீவனுக்கும் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு நான் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து, மறுரூபம் அடைவதற்கென்று நான் படுகிற பிரயாசம், அதுக்கு முந்தின வசனங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாக இருப்பீர்களாக. அந்த கிரியை தான் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற கிரிய. கரங்களை கொட்டி அறிந்து, நீங்கள் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதாவாயிருந்து அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும். அல்லேலூயா. எப்பொழுதும் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய கிரியையில் பெருகணும்னா வளரணும். அவர் மேல் வைத்திருக்கிற உறுதியில் வளருகிற புதிதாக்கப்பட்ட மனசு எனக்கு வேணும். உண்மையிலே என்னுடைய மனம் புதிதாக்கப்பட்டிருக்கிறது. உண்மைன்னா பிரமாணங்களினால் எழுதப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல, அது கர்த்தரையே உறுதியாய் பற்றி இருக்கிற மனதாய் இருக்கும். எல்லா சூழ்நிலையிலும் ஒருபோதும் அவரிடத்திலிருந்து விலகி விழுந்து போகிற மனதா இல்லை, அவரே சார்ந்திருக்கிற மனதா இருக்கும். முழங்கால் படியிடுவோம். அந்த மனதை உடையவர்கள் மட்டும்தான் கிறிஸ்துவினுடைய வருகையிலே மரித்திருந்தால் கிறிஸ்துவுக்குள் மரித்து முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாய் மாறுவார்கள். பிழைத்திருந்தால் கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருந்து அந்த உறுதியிலிருந்து விலகி போகாதபடி ஸ்திரமாக அந்த உறுதியை காத்து கொண்டு அந்த உறுதியிலே நிலைத்திருந்து மறுரூபம் அடைவதற்கென்று தங்களை ஆயத்தமாக்கி கொள்வார்கள். சபையே, இந்த பகல் காலத்திலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். சபையை கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியை, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. நீங்கள் மறுரூபமாகுங்கள், நீங்கள் மறுரூபமாகுங்கள். புதிதாக்கப்பட்ட மனம் மறுரூபம் அடையட்டும். ஹல்லேலூயா. அந்த மனதிற்குள்ளால, புதிதாக்கப்பட்டிருக்கிற மனதுக்குள்ளால, ஆமே, கர்த்தர் தம்முடைய பிரமாணங்களை எழுதுகிறார். கர்த்தர் தம்முடைய பிரமாணங்களை எழுதுகிறார். கர்த்தர் தம்முடைய பிரமாணங்களை எழுதியிருக்கிறார். புதிதாக்கப்பட்ட மனம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதனுக்குள்ளால, மனசுக்குள்ளால இருக்கும்னா, ஒரு ஊழியக்காரனுக்குள்ளால, ஊழியக்காரிக்குள்ளால இருக்கும்னா, அவர்கள் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டிருப்பார்கள். சூழ்நிலையை பார்க்காதபடிக்கு தேவனை சார்ந்து வாழ்வார்கள். ஒருபோதும் அவரை விட்டு விலகி போகிற மனதை உடையவர்களாய் அல்ல, விழுந்து போகிறவர்களாய் அல்ல, உறுதியில் இருந்து எல்லா வேளையிலும் அசையாமல் உறுதியாயிருப்பார். அசையா எந்த நம்பிக்கை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையில உறுதியாயிருப்பார்கள். அந்த நம்பிக்கை என்ன தெரியுமா? இம்மைக்கல்ல மறுமைக்கும் நித்திய ஜீவனுக்கும் உரிய நம்பிக்கை. மகிமையின் மேல் மகிமை அடைவேன் என்கிற நம்பிக்கை. இயேசுவை
கிறிஸ்துவை போல மாறி அவரோடு கூட வாழுவேங்கிற நம்பிக்கை. நான் மரித்தாலும் கிறிஸ்துவுக்குள் மரித்து முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்காளியாய் உயிரோடு கூட எழும்புவேங்கிற நம்பிக்கை. நான் பிழைத்திருந்தால் வசனத்தின்படி வாழ்ந்து கிறிஸ்துவோடு கூட பிழைத்திருந்து இமை பொழுதிலே நொட்டி பொழுதிலே மறுரூபமாகி அங்கே இயேசுவோடு கூட இருப்பதற்கு பங்குள்ளவனாய் மாறுவேன் என்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில அசையாமல் உறுதியாய் தேவனுடைய கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருகிறதான ஒரு அனுபவத்திற்குள்ளால வந்து அவைகளையே சிந்தித்து அவைகளையே பேசிக் கொண்டிருப்பேன். என்னை இடர பண்ணுகிற கொம்பு வைக்காத எந்த பிசாசையும் இன்னும் அடையாளம் கண்டு கொண்டு ஆவியை பகுத்தறிந்து ஆமே அவைகளுடைய வஞ்சக வலையிலே நான் விழுந்து போகாதபடிக்கு க்ளோரி என்னையும் என்னை சார்ந்தவர்களையும் கிறிஸ்துவில் தேறினவர்களாக நிறுத்துவேன். நான் தேறினவனாக நிற்பேன். தேவ பிள்ளையே, வசனத்திற்கு புறம்பாக எவன் எதை செய்தாலும், எந்த அடையாளமானாலும் அற்புதமானாலும், வானத்திலிருந்து குதித்து வந்தேன் என்று சொன்னாலோ வருங்காரியங்களை சொல்லுகிறவனாக இருந்தாலோ அவன் வசனத்தின்படி வாழாம வசனத்துக்கு புறம்பாய் வாழ்ந்து வசனத்திற்கு புறம்பாய் போதிக்கிறவனே ஆனால், கர்த்தரிடத்தில் அல்ல தன்னிடத்திலே ஜனங்களை சேர்க்கிறவனே ஆனால், அவனுடைய வஞ்சக வார்த்தைகளுக்கு நான் செவி சாய்க்க மாட்டேன். நான் கற்றும் அறிந்த சுவிசேஷத்தின்படி வாழ முடியாமல் கிறிஸ்துவை பற்றிய உறுதியில் இருந்து என்னை விழப்பண்ணுகிற விலகச் செய்கிற என்னுடைய நண்பர்களுடைய ஆலோசனைகளுக்கோ தோழிகளுடைய ஆலோசனைகளுக்கோ உறவுகள் என்று சொல்கிறவருடைய ஆலோசனைகளுக்கோ கிரியைகளுக்கோ நான் வேலை செய்கிற இடத்துலையோ படிக்கிற இடத்துலையோ தொழில் செய்கிற இடத்துலையோ என்னுடைய வீட்டிலையோ நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். நான் ஜிப்பா போட்டுக்கிட்டு மற்றவர்களை இச்சிக்கிற பாஸ்டராக இருக்க விரும்பல. மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்குகிறவனாய் இருக்க விரும்பல. என் கண்கள் கர்த்தரோடு கூட உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்க வேண்டும்னு விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த பகல் காலத்தில் நல்ல ஒரு தீர்மானம். உங்கள் உறுதியையும் ஸ்திரத்தையும் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. நான் அசையாமல் ஸ்திரமாய் உறுதியாய் இருக்கிறேனா? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதே உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் பூரண சமாதானத்துடனே அவனை காத்துக்கொள்வீர் ஆண்டவரே. அந்த சமாதானம் எனக்கு உள்ளத்துக்குள்ளால வேணும், என்னுடையதான சிந்தைக்குள்ளால வேணும், என் குடும்பத்துக்குள்ளால வேணும், என் சபைக்குள்ளால வேணும். ஆண்டவரே, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டுகிற அந்த அனுபவம், உம்முடைய உறுதியிலிருந்து என்னை கீழே விழப்பண்ணுகிற யாருக்கும் எதற்கும் எந்த வார்த்தைகளுக்கு நான் இடம் கொடுக்காதபடி இன்னைக்கு என்னுடையதான இருதயத்தை விட்டு என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளை விட்டும் நான் அவர்களை விலக்கி போடுகிறேன். அவர்களோடு கூட உள்ள தொடர்பை நான் துண்டித்துக் கொள்கிறேன். எனக்கு நித்திய ஜீவன் முக்கியம், பரலோகம் எனக்கு முக்கியம்னு சொல்கிறவங்க ஒரே ஒரு நிமிடம் நேரம் நம்முடைய கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு நிமிடம் நேரம் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்படிப்பட்டவங்க மட்டும் ஒரே ஒரு நிமிடம் நேரம் நம்முடைய கரங்களை உயர்த்தி நல்ல தேவனே உம்மண்டை நான் வருகின்றே வாழ்ந்த வாழ்க்கை மாயையே மீதி வாழ்க்கை உமக்காக வாழ்ந்த வாழ்க்கை மாயையே மீதி வாழ்க்கை உமக்காக
பேசும் தெய்வம் நீரல்லோ, பேசும் வார்த்தை மதுரமே, ஆயன் இன்பம் மதுரமே, அதுவே எனக்கு அந்த பாக்கியம் வேணும்னு சொல்றவங்க, அந்த உறுதியிலிருந்து அசையாமல் அதில் நிலைத்திருந்து விலகி விழுந்து போகாமல் அந்த உறுதியில் இன்னும் அதிகமாய் பலப்படணும்னு நினைக்கிறவங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.